வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்பம் என்று சொன்ன உடனே எப்படி குடும்பம் என்று சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். 33 ஆண்டு காலம் என் பயணம், கலைத்துறையில் என் பயணம். நான் 33 ஆண்டு காலம் பயணித்ததில் பலர் இன்று இங்கு வேறு பணிக்கு சென்றிருக்கலாம், சிலது இங்கு இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நிறைய முகத்தை நான் அடிக்கடி பார்த்து பழகி எனக்கு சில முகங்களை தான் இப்போ பார்த்து தெரிகிறது. அவர்களுக்கெல்லாம் என்னை தெரிந்திருக்கும். என்னை தெரியாதவர்களும் பலருக்கு இருக்கிறார்கள். ஆக சரத்குமார் யார்? நடிகனா, அரசியல்வாதியா, கலைஞனா, பொதுநலவாதியா, நடிகர் சங்கத்தின் தலைவனா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்ற சிலருக்கு மட்டும் நான் யார் என்பதை எங்கிருந்து இந்த சரத்குமார் சென்னையிலே பயணித்து இன்று ஒரு நடிகர் சங்கத்தின் தலைவராக, ஒரு இயக்கத்தின் தலைவராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன், எந்த வழியிலிருந்து நான் வந்தேன் என்பதை உங்களுக்காக ஒரு குறும்படம் 7 நிமிடத்தில் நீங்கள் சொல்ல வந்தது மனசின் அடித்தளத்தில் இருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக அங்கே உட்காந்து தான் பேச எல்லா மைக்கும் வச்சுருக்கீங்க. மைக்கை பார்த்தா எனக்கும் ஆசை தான். அந்த மைக்கிட்ட போகவே என் சகோதரர்கள் இருக்காங்க. இங்கே பொருளாதார போட்டுக்கின்ற SSR கண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், கமிட்டி மெம்பர் ராம்கி அவர்கள், பவன் அவர்கள் இருக்கிறார்கள், இங்கே ராஜேந்திரன் இருக்காங்க, எல்லா கமிட்டியில். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்கு என்பது முதல் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கலை உலகத்தில் 33 ஆண்டுகள் ஆயிடுச்சு எனக்கு. 33 years I served. நீ பார்த்தீங்க, ஒரு சாதாரண சைக்கிளில் போய் தெருவாக போய் பத்திரிகை போட்டவங்க இந்த சரத்குமார். உழைப்பு, உண்மை, நேர்மை, நியாயம், தர்மம் என்ற அடிப்படையில் என் வாழ்க்கை பயணத்தை துவங்கி இன்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது தமிழக மக்களால் தான். காரணம், என்னை ரசித்து ஆளாக்கியவர்கள் அவர்கள் தான். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என் தந்தையார் கூட பார்த்தீங்க, நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம். என் தந்தையார் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணில் குரலுக்கு சொந்தக்காரராக டெல்லியில் ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிந்தவர் என்பதை இந்த படச்சொல்லில் பார்த்திருப்பீர்கள். அது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆல் இண்டியா ரேடியோவிலிருந்து மகாத்மா காந்தி அவர்கள் இறுதி ஊர்களை வர்ணித்த ஒருவராக கூட என் தந்தை இருந்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை 2 முறை, அதாவது 2000 ஆண்டிலிருந்து 2006 வரை அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும்போது நான் செயலாளராக பணியாற்ற, எங்களுக்கு முன் பணியாற்றிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சிறப்பாக நடத்தி 30 ஆண்டு காலம் பல இன்னல்களை சந்தித்து விஜயகாந்த் அவர்களும் என்னையும் நடிகர் சங்கத்தின் வளாகத்துக்குள் அழைத்து வந்தது பெருமைக்குரிய நபர் என்று சொன்னார். அது தற்போதைய பொதுச் செயலாளர் என் அன்பு சகோதரர், அன்பு நண்பர் ராதாரவி அவர்கள். ரெண்டாயிரத்திலிருந்து 2006 வரை கடன் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. இதை முடித்து வைக்க வேண்டும் என்று துவங்கியது நடிகர் சங்கம். அந்த 2000 வந்த உடனே 2000 itself இந்த கடனை எப்படி அடைக்கிறது? 4 crores and 25 lakhs உயர்ந்திருந்தது கடன். அது பேச்சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் அது முடிவெடுத்த பிறகு விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருந்த போதிலும் இந்த செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், வங்கி மேலாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும், அவங்களை சந்தித்து எப்படி பேசணும், என்ன பேசணும், முடியுமா, 4 crores and 25 lakhs நம்ம ஒரு நட்சத்திர கலை விழா நடத்தினால் அந்த நிதியை நம்மளால் வசூல் செய்ய முடியுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை தான் நான் அன்றைய தலைவரிடம் சரி ராதாரவிடம் சொன்னேன், நம்ம பேங்க்லேயே நேரடியாக போய் பேசி என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன்னு சொல்லி ஐ லைக் டு ப்ளோ மை ஓன் ட்ரம்பட். சிங்கிள் ஹேண்டட்லி அந்த மேனேஜரை போய் காலையில் போய் பார்க்குறது, அவங்க டிவிஷன் ஆஃபீஸில் போய் பார்க்குறது, அந்த 4 crores 25 lakhs கடனை 1 crore 25 lakhs குறைத்த பெருமை எனக்கு உண்டு என்பதில் நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எதுக்காக சொல்றேன்னா, தலைவர் விஜயகாந்த் இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரு செயலாளர் எப்படி செயலாற்றிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அதை சொல்கின்றேன். ஆக ஒரு டிஸ்ட்ரஸ் செட்டில்மெண்ட் சொல்லலாம். 4,25,00,000 ரூபாய் வட்டியுடன் சேர்ந்திருக்கிற கடன்
அதை செட்டில் பண்ணும்போது அந்த மேலாளர் பேசி நீங்கள் வந்து 1,25 lakhs ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம். அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு உதவி பண்ண கேட்ட உடனேயே அதுக்கு உத்தரவாதம், வாட் இஸ் அ கேரண்டி தட் யூ வில் மேக் அ ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்று கேட்ட உடனேயே அதற்கு முன்பணமாக நாம் எங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் ரூபாய் நாங்கள் வசூல் செய்தோம். அந்த 55 லட்சம் ரூபாய் வசூல் செய்ததுக்கு உதவியர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். அதில் விஜயகாந்த் அவர்கள் 10 லட்சம், அஜித் அவர்கள் 7 லட்சம், நான் 5 லட்சம் என்று பலரும் அதில் வந்து உதவியவர்கள். 55 லட்சத்துக்கிட்ட வரும்போது 50 லட்சம் ரூபாயை நேரடியாக வங்கிக்கு எடுத்து சென்று இதுதான் எங்களுடைய முன்பணம், நாங்கள் இந்த கடனை திருப்பி தருவோம் என்பதற்கு இதுவே சான்று, இதுவே சாட்சி என்று அதை கொடுத்த உடனே அந்த பேலன்ஸ் 75 lakhs நீங்கள் உடனடியாக தரணும். Because you said it's a one-time settlement, now only 50 lakhs has been received, பேலன்ஸ் 75 lakhs நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் சார், உலக நாயகன், அனைத்து கலைஞர்களும் அவங்க இல்லாட்டி நிச்சயமாக முடிச்சிருக்காரு. Once again, this stage, I thank all the stars who came and helped us. மலேசியா, சிங்கப்பூர் பயணத்தின் போது அங்கே போய் நட்சத்திர கலை விழா நடத்தி வந்த பணத்தில் அந்த பேலன்ஸ் 75 lakhs கட்டணும். அந்த பேலன்ஸ் 75 lakhs கட்டும்போது அந்த ஷார்ட் பீரியடில் தி இன்ட்ரெஸ்ட் had gone up by 26 lakhs. 26 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாகிவிட்டது. அதையும் நாங்கள் சொல்லி 13 லட்சம் ரூபாய் குறைச்சி 75 lakhs + 13 சேர்த்து நம்மகிட்ட போய் கட்டி அந்த நடிகர் சங்கத்தின் பத்திரத்தை திரும்ப பெற்று வந்தோம். இங்கே ஒரு சில டீவியேஷன், ஏன்னா இன்றைய சூழலில் பார்க்கும்போது அவங்களுக்கு கடைசியாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து அரசியலை நோக்கி பயணிக்கும் போது இந்த நடிகர் சங்கத்தின் தாய் பத்திரத்தை இன்னும் ஒப்படைத்துவிட்டு சென்றார். நிலத்தை காணும், கிணத்தை காணும், இடத்தை காணும் என்று சொல்கிறவர்களுக்கு இதுதான் எங்களுடைய தாய் பத்திரம். நிலத்தை விற்கல, நிலம் இங்கே இருக்கு. சிவதானு அவர்கள் மறைந்த நகைச்சுவை நடிகர் அவர்கள் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டில் நிலத்தை வாங்கின டாக்குமெண்ட் தான். இந்த டவுட் இருந்தால் திருப்பி நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம். எது ஒரு டாக்குமெண்ட் காமிச்சான்னு சொன்னால் ஐ எம் willing to show this document to everybody, but this is a testament of a land. We own this land. இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். இந்த இடம், இந்த நிலத்தின் பத்திரம் எங்கள் கையில் பத்திரமாக இருப்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். If you think it is false, you can always check it out. உங்களுக்கு கொடுக்குறேன், இதை படித்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் பத்திரத்தை பத்திரமா எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. This is not a false document. This is a document தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்க, 500 ரூபாய், 1100 ரூபாய். இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா தெரியும், பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. So it proves that we have not sold this land to anybody. It proves நடிகர் சங்கம் belongs to, the land belongs to South Indian Artists Association பேரில் தான் இந்த நிலம் இருக்கிறது. இந்த நிலம் எங்கேயும் காணா போல கட்டுவதற்காக லீஸ் கொடுக்கப்படும் என்பதை இந்த சான்று உங்களுக்கு. எஸ் சார். ஆக இந்த நிலத்தை வாங்கிய பிறகு பல செயற்குழுவில் வந்து இதை பற்றி பேசணும். இது மறுபடியும் கடனில் ஆழ்ந்து விடுமா? அப்போ ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இருந்தோம். அங்கே இருந்ததில் பார்த்தீங்கன்னா 1600 சதுரடி தான் எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கே இருந்தது. 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மிகையாக இல்லை. அது தலைவராகவும் சரி, செயலாளர் ரூமு, மேலே ஒரு டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் மேனேஜர்ஸு, அவங்க டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஒரு ஹால் இருந்தது. இந்த பக்கம் ஒரு கில்டுக்கு ஒரு தியேட்டர் இருந்தது. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்லாம் அந்த தியேட்டர் தான் நடத்துவோம். இங்கே வந்து அலுவலகம் பார்க்குறது எங்கள் 2 பேருக்கும் ஆஃபீஸ் இருந்து தலைவர் செயலாளருக்கு, பொருளாளருக்கு ஒரு ரூம் இருந்தது. அதுக்கப்புறம் மேலாளர் இருக்கின்ற அறைகள் இருந்தன. 2000 ஆண்டிலிருந்து 2010 வரை அங்கு பல செயற்குழுக்கள் நடந்திருக்கின்றன, பல பொதுக்குழுக்கள் நடந்திருக்கின்றன. இந்த செயற்குழுக்கும் பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இன்று எங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எத்தனை முறை வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து, இப்படி செய்யலாம் சார், இதை நாங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொண்டு வரேன், நம்ம இந்த பில்டிங் இப்படி கட்டலாமா என்று ஒரு கடிதமாவது எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நான் சொல்கின்றேன், நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். ஆக ஒரு செயற்குழு என்பது you have been authorized to function on behalf of all the members of the association.
அப்போ எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்த பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சிறப்பாக இந்த உறுப்பினர்களுக்கு நாங்கள் எப்படி சேவை செய்ய முடியும். இங்கே வருமானமே இல்லாமல் இருந்தால் அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், தொடர்ந்து நான் தலைவனாக இருப்பணும், செயலாளர் இருந்த தலைவனாக இப்படிலாம் நினச்சிட்டுலாம் வரல. வி ஹேவ் டு சால்வ். முதல்ல இருந்த தலையாய பிரச்சனைன்னா கடன் அடைக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங்கும் என்ன பண்ணலான்னு பேசி பல தடவை பேசப்பட்டு அன்பு சகோதரர் எஸ் வி சேகர் கூட ஒரு முறை நம்ம இங்கே ஃப்ளாட் கட்டிலாம் கூட சொன்னார். அதை நான் பொதுக்குழுலையும் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ளாட் கட்டினா 1/3 ஷேர் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். த லேண்ட் ஆல்சோ வில் பிலாங் டு அதர்ஸ். அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அதனால் சினிமா ரிலேட்டட் பிஸ்னஸ் கேன் டேக் பிளேஸ் இன் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப முயற்சி பண்ணி பல பேர் பேசி இது எல்லாம் பார்த்தோம். தென் நாங்கள் ஒரு பொதுக்குழுவில் போய் 25/7/2010 ஏன்னா சில தேதிகள் உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதுக்கப்புறம் நான் கேள்வி பதிலெடுத்து 25/7/2010 அன்று நடந்த பொதுக்குழுவில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக நடவடிக்கை எடுக்கவும், தகுதி உள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், தேவைப்படும் ஆவணங்களில் கையெழுத்திடவும், பதிவு செய்யவும் தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ராதா ரவி அவர்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளையும் அதிகாரத்தையும் பொதுக்குழு வழங்கியது. 25/7/2010 பொதுக்குழு ஒப்புதல் வாங்குறோம். அதன் அடிப்படையில் அனுபவமிக்க கலை உலகத்தில் ஈடுபாடு உள்ள தகுதி படைத்த எஸ்பிஎஸ் சினிமாஸ் பற்றி சொல்லணும்னா பல தியேட்டர்ஸ் வந்துச்சு. மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறது எஸ்பிஐ ஒரு 4 ரன்னர்ஸ்ன்னு சொல்கிறோம். தியேட்டர் ஒரு பெரிய லெவலில் வெளிநாடுக்கு இணையாக தியேட்டர் உருவாகிறது எஸ்பிஐ சினிமாஸ். பல தியேட்டர் காம்ப்ளெக்ஸஸ் இருக்காங்க. எஸ்பிஐ ஒன் ஆஃப் த லீடிங் ஃபர்ம்ஸ். அந்த மாதிரி 4-5 பேரில் ஒருத்தர். ஸோ யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்டர் போய் நான் கான்ட்ராக்ட் கொடுக்கல. அதன் அடிப்படையில் அனுபவமிக்க கலை உலகத்தில் ஈடுபாடு உள்ள தகுதி படைத்த எஸ்பிஐ சினிமா நிறுவனத்துடன் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அளித்த திட்ட முன்வடிவு, நிதி ஆதாரம், நடிகர் சங்க அறக்கட்டளைக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு சிறப்பான வருமானம் ஈட்டுகின்ற ஒப்பந்தம் 25/11/2010 ஒப்புதல் பெற்றது. 25/7/2010 to negotiate, discuss with anybody. Then we get into an agreement on 25/11/2010 7 மாதங்களுக்கு பிறகு 4 மாதங்களுக்கு பிறகு. அதன் பிறகு 29/12/2010 அன்று நடந்த எஸ்பிஐ சினிமாஸ் ஒப்பந்தம் பற்றி விவாதிக்கப்பட்டு செயற்குழு உறுப்பினர் அனைவரும் கலந்து பேசி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் பெற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் முடிவு செய்யப்பட்டது. ஸோ அதன் பிறகு ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. எஸ்பிஐ சினிமாஸின் சரத்துக்கள் என்ன, அது என்ன சொல்லியிருக்கின்றோம், எதற்காக இந்த ஒப்பந்தம் என்பதை செயற்குழு கொண்டு போகிறோம். தட் இஸ் தி பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ ப்ரீவியஸ் பொதுக்குழு எங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வி கெட் இன் டு தி அக்ரிமெண்ட் வித் எஸ்பிஐ சினிமாஸ். அந்த எஸ்பிஐ சினிமாஸ் உள்ள சரத்துக்கள் என்ன சொல்கின்றன, நமக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா, இல்லையா என்று விவாதிக்கின்ற இடம் செயற்குழு. அந்த செயற்குழுவிலே பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். 29/12/2010 டேட்ஸ் 25/7/2010 உரிமை கொடுக்கப்படுகிறது. 25/11/2010 எஸ்பிஐ சினிமாஸுடன் ஒப்பந்தம் போடப்படுகிறது. 29/12/2010 அன்று எஸ்பிஐ ஒப்பந்தம் செயற்குழுவிலே விவாதிக்கப்படுகிறது. 17/2/2011 February 2011 அன்று நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் எஸ்பிஐ சினிமா ஒப்பந்தம் மற்றும் புதிய கட்டிடம் கட்ட தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் எடுத்த அனைத்து முடிவுகளுக்கும் சிறப்பு பொதுக்குழுவில் தெரிவிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. எந்த ஒரு உறுப்பினரும் எதிர்ப்பு, மாறுபட்ட கருத்தை கூறாத சூழ்நிலையில் இன்று அவர் எதிரணியிலே கமிட்டி உறுப்பினராக எங்கள் மீது நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருக்கின்ற பூச்சி முருகன் உள்பட மேடையில் அமர்ந்து அனைவரும் எழுந்து இதை வரவேற்ற காட்சியை இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அது 17/2/2011 பொதுக்குழு நடந்த இடம் தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில். கட்டிடத்தை காணோம் என்று சொன்னார்களே, அந்த கட்டிடத்தின் உள் அது நடந்தது என்று உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்பிஐ சினிமா நிறுவனத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு பொதுக்குழுக்கு வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒப்புதல் அளித்தனர். 19/6/2011 19th June 2011 அன்று ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டது. பிகாஸ் அந்த ஒப்பந்தத்தை ரெஜிஸ்ட்ரார்ஸில் போய் they want to register the agreement.
பிகாஸ் சாதாரண அக்ரிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. வில் ரிஜிஸ்டர் த அக்ரிமெண்ட் 19/6/2011 ஒப்பந்தம் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பண்ண பிறகு ஆகஸ்ட் 2011 கட்டிடம் மாநகராட்சி அனுமதி பெற்று இடிக்கப்பட்டது. We get the permission from the corporation and then we demolish. அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கார்பரேஷனில் வந்து இவங்க இடிக்கிறது வந்து தவறு, இவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னார். நான் கார்பரேஷனுடைய பர்மிஷன் தற்போது காட்டுகிறேன். வந்து சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கார்பரேஷன் ஆஃப் சென்னை ஜோன் 7 நுங்கம்பாக்கத்துக்கு கடிதம் போட்டிருக்கோம். ஏன்னா டெமாலிஷன் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷனே இல்லாமல் டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு திரு அன்பு சகோதரர் பூச்சிமுருகன் கூறியதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். டெமாலிஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பில்டிங் அட் நம்பர் 16 ஓல்ட் நம்பர் 153 ஹபீபுல்லா ரோட் சென்னை 17 பிளான் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் ரிகார்டிங் த லெட்டர் ரிட்டன் ஃப்ரம் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். With reference to the above, we are enclosing here with 4 sets of demolition plan with necessary title deed for a kind approval. The requisite fee will be paid after receiving the advice from behind. Thanking you for South Indian Artists Association President. நான் வந்து லெட்டர் போட்டிருக்கேன் 22/2/2007. அது வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து 375 ரூபா கட்ட சொன்னாங்க, கட்டியிருக்கேன். அதன் பிறகு கார்பரேஷன் ஆஃப் சென்னை ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் டவுன் பிளானிங்லேருந்து டெமாலிஷன் ஃபீ 10,42,000. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் 130. Your application has been processed and found approved. Hence, you are required to pay the fees mentioned below within 7 days limit by pay challan in the counter. 10,42,130 ரூபா கட்ட சொல்லி அட்வைஸ் வந்திருக்கு. அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டெமாலிஷ் பண்ணுறதுக்கு. யாருன்னா கார்பரேஷன், நாங்கள் இல்லை. Then we pay. Corporation of Chennai, Ripon Building, Chennai 3, Works Department, 10,42,130 அப்ரூவ் பண்ண பிறகு அதை கட்டுறோம், சலான் வாங்குகிறோம். நகர அமைப்பு பிரிவு சென்னை மாநகராட்சி சொல்லி கட்டிட்டோம். ஸோ டெமாலிஷன் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அண்ட் தென் வி ஆர் டெமாலிஷ்ட். ஏதோ திடீர்னு நாங்கள் போயிட்டு இடிச்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல்சோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கேசட்டில் இருக்குது. Grant of no certificate is here. So இதுவும் இருக்குது. ஸோ we got all the documents. If you want to get all there, உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். அப்புறமா எல்லாரும் காப்பி கொடுக்க தயாராக இருக்கும். ஸோ இப்போ வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொன்னதுக்கு அது டாக்குமெண்ட். தாய் பத்திரம் எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஆக இந்த தேர்தல் பிறகு எதற்கு நடக்குது என்பதை கூட விவரித்து விட்டு உங்கள் கேள்விகளுக்கு நான் தயாராகின்றேன். இப்போ நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தம்லாம் உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து திடீர்னு ஒரே நாள் எடுத்து 2 பேர் முடிவு பண்ண ஒப்பந்தம் அல்ல. பலமுறை பேசி ரொம்ப திங்க் பண்ணி ஒவ்வொரு சரத்துக்களும் அந்த அக்ரிமெண்ட்டில். அப்போ ஒரே ஒரு வாடகை ஒரு இடத்துலேருந்து வந்தால் எப்படி 10 கடை கட்டி விட்டுருந்தோம், 10 பேர்ட்ட வாடகை வாங்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா எஸ்பிஎஸ் சினிமாஸ் வி செலக்டட் பிகாஸ் யூ ஆர் பேயிங் 24 lakhs as rent every month. 24 லட்சம் ரூபாய் ஒரு மாத வாடகைக்காக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் 29 வருடம் 11 மாதம் லீஸ் கொடுக்கப்பட்டு பில்டர்ஸ் அக்ரிமெண்ட் போடப்பட்டு பெர்மிஷன் வாங்குறதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து ஒரு முறை நாங்கள் போயிட்டு இருக்க வேண்டிய கார்பரேஷன் பர்மிஷன், எம்எம்டிஏ பர்மிஷன் அப்படின்னு அதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கப்பட்டு 3 அக்ரிமெண்ட் போட்டோம். அப்போ அந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகு தான் அந்த டெமாலிஷன் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ 1,48 லட்சம் ரூபா வந்து டெபாசிட். ஆன் சைனிங் 24 lakhs, ஆன் டெமாலிஷன் 24 lakhs. த பேலன்ஸ் 1 crore இந்த பில்டிங் கட்டி முடித்தவுடன் நீங்கள் ஆக்கிபை பண்ணுறதுக்கு அனுமதி வழங்கியவுடன் அந்த 1 crore சொன்னாங்க. இந்த 1 crore and 48 lakhs நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 ஆண்டு காலம் 11 மாதத்துக்கு பிறகு 1 crore 48 lakhs அவங்க பில்டிங்கை திருப்பி கொடுத்துட்டு போகும்போது அந்த 1,48 லட்சம் ரூபாயை நீங்கள் திரும்பி கொடுக்கும்போது அதே 1,48 லட்சம் ரூபாய் தான் நீங்கள் திரும்பி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். We have not told them we will not pay any kind of interest on the deposit given to us. But அந்த 1,48 லட்சம் ரூபாய் டெபாசிட் at the end of 29 years and 11 months earns compound interest போட்டு நீங்கள் earn பண்ணி பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட நான் தோராயமாக சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் 9 crores. ஸோ வி earn 8 crores out of a deposit which we return after 29 years and 11 months. அந்த வருமானமே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு வருகிறார். அந்த 29 வருஷம் 11 மாதத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 130 crores is accrued money that நடிகர் சங்கம் will have after 29 years 11 months. ஆனால் இருந்து பார்க்க போகிறோம்னா இல்லை. ஆனால் ஒரு 24 lakhs வாடகை ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை 50 லட்ச ரூபா வாடகை வாங்கியிருக்கணுங்க நீங்கள் போட்டிருக்க இந்த சதுரடிக்கு. ஆனால் நீங்கள் குறைச்சி 24 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்க. ஆக அது 50 லட்ச ரூபாயில் நீங்கள் 25 லட்ச ரூபா ஊழல் செய்திருக்கிறீங்க என்று சொன்னால் ஒப்புக்கொள்கின்றேன். யாராச்சும் போய் அந்த இடத்துல என்ன ரெண்ட்டு, த ஹையஸ்ட் கோஷன் எடுத்து ஹையஸ்ட் பாசிபிள் ரெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு என்கிட்ட வந்து தலைவா தப்பு பண்ணிட்டீங்க, அது வந்து கொஞ்சம் 50 லட்சம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஆச்சு. ஒரு வயதானவர் ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு கைப்பிடிச்சு கொண்டு போய் அந்த பக்கம் விடுறாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்குன்னா அந்த டைமில் அவருக்கு உதவி தேவைப்படும். அவருக்கு உதவி தேவைப்படுன்னு சொல்ல, அப்போ அந்த உதவிக்கரம் கொடுக்குறீங்களா, அப்போ தவறு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நிறையா வரும்ன்ற அறிவு உங்களுக்கு எட்டி இருந்தால் நீங்கள் வந்து சொன்னீங்களான்னு கேட்டால் நோபடி கேம் அண்ட் டோல் மீ. இன்னைக்கு வரைக்கும் அங்கே அதை விட அதிகமாக உங்களுக்கு வருமானம் வரும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்று. அது அப்படிப்பட்ட தவறு எங்களுக்கு செஞ்சதா என் மனசுக்கு தெரியல, என் மனசாட்சிக்கு தெரியல. 29 ஆண்டு காலம் 11 வருஷம் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது வந்து 99 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஷோ இந்த லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கா, 29 years 11 months கொடுக்கப்பட்ட அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் அண்மையிலே என் அன்பு சகோதரர் பூச்சி முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 100 சதுரடி அது இருந்துச்சுன்னா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 1600 ஸ்கொயர் ஃபீட்டை நாங்கள் இயங்கிட்டு இருந்தது. அதில் வந்து 29 வருஷம் 11 மாதம் எதுக்குன்னு சொன்னால் எங்களுடைய லிமிட்டெட் எக்ஸ்போஷர், அதாவது இந்த கட்டிடம் கட்டுவதற்கு நீங்கள் அதே கட்டிடத்தை திருப்பி இடித்து அதே நிலைமைக்கு கொண்டு வந்து புதுப்பித்து கட்டியிருந்தால் between 12 to 15 crores 12 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அந்த 15 crores வந்து ஹையஸ்ட் லிமிட்டேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த 15 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா நாங்கள் தரமாட்டோம். தட் இஸ் ஒன்லி அமௌண்ட் தட் பி டிடக்டட் இன் தி ரெண்டல் இன்கம் தட் வி கெட். ரெண்ட் வரதில் அதை மட்டும் தான் நீங்கள் குறைச்சிக்கணும் இஎம்ஐயில் நீங்கள் கட்டும் போதுன்னு சொன்னோம். அப்போ நாங்கள் கேட்டோம் 15 வருஷம் வச்சுக்கோங்களேன் லீஸு, 15 years I don't think you can repay because 15 கோடி உங்கள் காஸ்ட் சார், பில்டிங் காஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் இதை கட்டி முடித்து காம்ப்ளெக்ஸ் பண்ணி உள்ள தியேட்டர்ஸ் கட்டி இன்டீரியர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் காஸ்ட் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு கணக்கு போட்டு காமிச்சாங்க. வித் ஆடிட்டர்ஸ் வித் லாயர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது 15 years is not enough. Please give us a maximum time that it could be given. So the maximum என்ன கொடுக்கலாம் கேட்கும்போது 29 years 11 months was correct. அப்போ அவங்க பணத்தை மீட்டெடுப்பதற்கு அவங்க 50-55 லட்சம் 55 கோடியாக இருக்கலாம், மீட்டெடுப்பதற்கு கால அவகாசம் அதிகம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதில் எந்த விதத்துலையும் நாங்கள் எந்த தவறு செய்தால் எங்களுக்கு தெரியல. பிகாஸ் இட் ப்ரூவ் தட் யூ ஹேவ் டு ரிட்ரீவ் தட் அமௌண்ட். எங்கே 15 கோடி ரூபா கட்டணும் பேங்க்கில், அது ஏன் கட்டணும். இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டால் 24 லட்ச ரூபா வாடகை வருது. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு கிடையாது. லைட்டு போச்சு ஃபியூஸ் போச்சு அப்படின்னா நாங்கள் லைட் வாங்கி போட வேண்டாம். ஹவுஸ் கீப்பிங், அதாவது கூட்டி தொடச்சி பெருக்கி போடுறதுக்கு எங்கள் வேலை கிடையாது. அது வந்து செப்பரேட்டாக வந்து எங்களுக்கு தனியாக லிஃப்ட் போட்டு மேலே கொண்டு வராங்க. அந்த தியேட்டர் அங்கே வர தியேட்டரில் 12 முறை எப்படி நான் கில்டு தியேட்டரில் வந்து 12 முறை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நடத்துக்க கேட்டோமோ அது கொடுக்கப்படும். அதற்கு மேலாக உங்களுக்கு இந்த தியேட்டர் தேவைப்படுகிறது என்றால் யூ கேன் யூஸ் இட் இன் செப்பரேட் அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல 100 சதுரடி இருந்தால் இந்த அக்ரிமெண்ட் இருந்தால் அதிலே காமிச்சு வச்சுருக்காங்க. அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் எஸ்பிஐ சினிமாஸ் அண்ட் நடிகர் சங்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதில் வந்து rent free and maintenance free Sangam offices with electricity for 29 years and 11 months. The agreement says, builders agreement. The lessee developer shall provide us
2,500 square feet office space within the said building by way of a license of the lessor confirming party owner for the entire period of this agreement stroke lease, and the lessor stroke confirming party stroke owner shall not cause any obstruction to the common area by virtue of the license. அவங்க எதை உடச்சு கிடச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள பற்றி சொல்லியிருக்கோம். The license shall exclusively be for its occupation. The same shall not be let or sublet to any third party or affiliate associate. அவங்க வாங்கினது அவங்க தான் கொடுக்கணும். Office space will be fully furnished. நானும் furnish பண்ணல. The office space will be fully furnished and provided with good quality interiors with air conditioning and lighting at the time of grant of the license. The lessee developer shall not collect any license fees, and the premises shall be enjoyed by the lessor stroke confirming party owner free of any electricity charges and maintenance charges during the entire period, and all the costs shall be the sole account of the lessee and developer. So அவர் வந்து வாபஸ் நாளைக்கே வாங்கணும். And then if you want more square feet, அதான் சொல்லுவேன், அதாவது 2,500 சதுரடி, ஏன்னா 1,600 சதுரடி நாங்கள் இயங்கி கொண்டிருந்தோம். 10 ஆண்டுகள் அங்கே யாரும் வரல. 10 ஆண்டுகள் வராத போது இதை என்ன பண்ணலாம், ஒரு வருமானம் வரணும், முடிவெடுக்கணும். அதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த நடிகர் சங்க ஒப்பந்தம் எஸ்பிஎஸ் சினிமாஸோட. அப்போ இந்த 100 சதுரடி இல்லாமல் இதை போட்டோம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யும் போது நானும் வந்து பார்த்தீங்க ஸ்டோரியில் 33 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கேன் கலை உலகத்தில். அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டிருக்கேன். டிக்னிட்டி ஆஃப் லேபர், பிஎஸ்சி கடிதம் படித்த பட்டதாரி தான். ஆனால் கொடுக்கப்பட்ட முதல் பணி சைக்கிளில் போய் பேப்பர் போடுவீங்க. நாங்கள் உடனே போனேன். தென் மை ரைட்டிங் குவாலிட்டிஸ் உங்களை போல வந்து சொல்வது கூட எழுத ஆரம்பித்தேன். ஐ ரிப்போர்ட்டட் ஃப்ரம் பெங்களூர். ஐ சோல்ட் ஸ்பேஸ் ஃபார் த நியூஸ் பேப்பர். அப்போ இருந்த 150 பிரதிகள் விற்ற அந்த இதை கிட்டத்தட்ட 5,000 மேலே 6,000 காப்பீஸ் விற்கிற அளவுக்கு சைக்கிளில் பயணித்து ஒரு பைக் வாங்குற அளவுக்கு உயர்ந்தவன் சரத்குமார். அப்போ எனக்கும் வந்து இந்த நியூஆன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், யார் பார்க்கணும், என்ன பேசணும், எல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஏன்னா படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு. பிஎஸ்சி பட்டதாரி, நியூ காலேஜில் படிச்சிருக்கேன். சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட ப்ரூஃப் கூட அது ஒரு நாளைக்கு எடுத்து காமிச்சிடுவேன். நான் சொல்லுவேன், படிக்காம சும்மா சொல்கிறாருன்னு சொல்லலாம். நான் அந்த மாதிரி இல்லை, நான் சர்டிஃபிகேட் நாளைக்கு கூட அதை ஃபர்னிஷ் பண்ணிடுவேன். அப்போ இது சொல்லும்போது வலிக்குது. நான் உங்களை குறைய சொல்ல அவங்கள. இப்படி போடப்பட்ட இந்த திட்டத்தின்படி அருகிலிருந்து ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துவிட்டு டெமாலிஷன் ஆன பிறகு ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் தொடர்கிறார். அப்போ அவர் அங்கே தான் இருந்தார். அப்போ அன்னைக்கு உட்காரும் போது ஏன் அந்த கேள்விகளை எழுப்பவில்லை? நீங்கள் 2 ட்ரஸ்டி தான் இருக்கீங்கன்னு அன்றைக்கி சொன்னாரா? ஏன்னா விஜயகாந்த் அவர்களும் நானும் இருக்கும்போது மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ட்ரஸ்டி. தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி ஆட்டோமேட்டிக்லி பிகம் மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ட்ரஸ்டி. அப்போ அன்று இருந்தவர்கள் 2 பேர் தான். கடனை அடைப்பதற்கு வங்கியில் எங்களுக்கு 2 பேர் கையெழுத்து ஒப்புதலாக இருந்தது. ஆனால் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு 2 பேர் கையெழுத்து போட்டு அது ஆகாது. கேட்டால் மாமன் மச்சான் என்று சொல்றீங்க. எனக்கு ராதாரவி அவர்களை வந்து புதுக்கலையில் படிக்கும்போது ராதாரவி வாஸ் மை சீனியர். he was my friend. கார்த்திக் அவர்களின் ஃப்ரெண்டு தான், ராதாரவி நண்பர்கள் தான். பிரபு வந்து அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ எனக்கு வந்து ராதாரவி வந்து வாஸ் மை ஃப்ரெண்ட். அண்ட் ராக்கிங் அமர்ந்திருக்காங்க. வெற்றி படிகளில் வந்து அவர் ஹீரோ, நான் வந்து வில்லன். பட் டுடே த ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட், I get married to Radhika and I become brother-in-law to Ravi and brother-in-law to Ramaki. அப்போ உறவுகள் வருவது வந்து இறைவனாக கொடுத்த உறவுகள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து நண்பர்களாக இருந்தவர்கள் இன்று மச்சான் மாமனாக ஆகிவிட்டார்கள். மச்சான் மாமனாக தான் திருடுவாங்க, நண்பராக திருடி இருக்க மாட்டாங்கல்ல. அது கொஞ்சம் வலிக்குது. ஏன்னா உணர்ந்து பார்க்கணும். நானும் ஒரு குடும்ப பாரம்பரியத்தின் நியாய தர்மத்தை கட்டுப்பட்டு தான் நடந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் அது சொல்லும்போது அதை இடித்தவர் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்பொழுதாவது பொதுக்குழுவில் வந்து ஒப்புதல் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நாங்கள் வந்து சில கேள்வி கேட்கணும்னு சொன்னால், ஐ எம் த மோஸ்ட் அக்சசபிள் ஆக்டர் போர்த்துகல். யார் வேணால் சரத்குமார் வந்து கான்டாக்ட் பண்ணால் பெரிய விஷயமே கிடையாது. என்னை உடனடியாக சந்திக்கக்கூடிய அலைபேசியில் தொடர்பு உள்ள இல்லை சில நண்பர்கள் உடனடியாக சரத் சார் பார்க்கணும்னு சொன்னால் பார்க்க முடியாதுன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். அவர் பிகு பண்ணிக்குவார், நாளைக்கு வான்னு சொல்லுவார். அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கலை.
உண்மையிலே உறங்கி கொண்டிருந்தால் 1 மணி அளவிலே உறங்கி கொண்டிருக்கும் போது அப்பயும் ஃபோன் பண்ணியிருக்கும் போது கூட ஏதாச்சும் அர்ஜென்ட் கால்லாம் லேண்ட்லைனில் வரும், மேலே எனக்கு கூப்பிடுவாங்க, நான் ஓடிடுவேன். ஆக வந்து என்னிடம் பேசினார்களா என்பது அவருடைய கேள்வி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட். நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் 4 to 6 உங்கள் டைம் கேட்டிருக்கீங்க. யூ ஹேவ் டு லிசன் டு மீ ப்ளீஸ். அப்போ நீங்கள் யாராச்சும் வந்து என்னை பார்த்தீங்களா? என் மனைவி எல்லாருக்கும் நன்றி. சிவகுமார் அவர்களை அண்ணன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். கார்த்தியோ சூர்யா அவர்கள் வீட்டிற்கு பல முறை விருந்துக்கு சென்றிருக்கிறார்கள், போகிறாங்க வராங்க. இனி அண்ணனை பார்த்து பேசணும். போட்டுட்டாங்க, ஒப்பந்தம் அளிச்சிட்டாங்க, ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து பேசணும், இதை பற்றி சில கருத்துக்கள் கேட்கணும் அண்ணனே, இல்லாட்டி சாரை வந்து கேட்கணும், என்ன நடிகர் தலைவரை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் என்னை வந்து கேட்டீங்களான்ற கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? திடீரென்று பார்த்தா ஒரு செய்தி வருகிறது, பத்திரிகை வாயிலாக நடிகர் சங்கத்திற்கு மீது போர்க்கொடின்றாங்க. போர்க்கொடினா எதுக்கு? நாங்கள் என்ன பண்ணோம்? போர்க்கொடிக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்னு சொன்னோமா, பேச மாட்டோம்னு சொன்னோமா? இதுதான் நடந்தது. நான் வந்து ஐஃபா அவார்ட் போயிட்டு திரும்பி வரும்போது கூட, மெக்கா ஐலண்ட்ஸ் போயிட்டு திரும்பி வரும்போது அன்பு சகோதரர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களிடம், என்ன சார் இது இந்த மாதிரி கேள்வி கேட்க போகிறேன்றாங்க, அதுக்கு ஏன் கையெழுத்து வேட்டெல்லாம் போடுறாங்க, எதுக்கு சார்? இல்லை சார் வெரி டாக் டு ஐ டாக் டு சார், நோ ப்ராப்ளம், பேசுறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான் நான். அப்போ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 பேர் கையெழுத்து வேட்டை நடத்தி எங்களை கேள்வி கேட்கிறார்கள். அந்த கையெழுத்து வேட்டை கேள்வி கேட்கும்போது எங்கே வந்து கேட்கணும்? சங்கத்தில் வந்து கேட்கணும். யூ பப்ளிஷ் இட் இன் த நியூஸ் பேப்பர் அண்ட் கம் அண்ட் ஆஸ்க் அஸ் क्वेश्चंस. நீங்கள் பத்திரிகை வாயிலாக எங்களை சந்திக்கிறீர்கள். நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு சங்கமாக இருக்கட்டும், இந்த பாடியாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், யூ ஆல்சோ சைன் அ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். இங்கே நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் தேவையில்லை. ஆனால் உங்களுடைய அமைப்பை பற்றியோ இல்லாட்டி உங்களுடைய அசோசியேஷனை பற்றியோ உங்களோட ஆஃபீஸை பற்றியோ அங்கே ஆசிரியரை பற்றி கேட்கணும்னா கூட நீங்கள் வெளியே போய் பேசக்கூடாது, ஆஃபீஸ் உள்ள தான் நீங்கள் பேசணும். ஆக உங்களை சங்கத்திட்டத்தில் நீங்கள் என்னைக்காச்சும் வந்து இதை நான் வந்து மாற்றி அமைக்கணும், நாங்களாக கட்டிக்கணும், நம்மளாக கட்டிக்கலாமா, இஸ் தேர் எனி அதர் பாசிபிலிட்டி? முதல்ல தான் நாங்கள் வரல, நவ் வி ஆர் என்த்யூஸ்ட், வி வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொன்னால், நான் மாட்டேன்னு சொன்னேன்னா, இல்லை நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொன்னோமா? ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க இடத்துல படத்தில் இளைஞர்கள் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதை அவரே சொல்கிறார். அன்பு சகோதரர் விசால் அவர்கள், எங்களை வரணும் வரணும்னு சொல்கிறீங்க, நான் வந்து வராமல் இருந்தது எங்கள் தப்பு தான் சொல்கிறார். ஆக நாங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். பல பேர் செயற்குழு இருந்திருக்காங்க, நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆக நீங்கள் கேட்ட விதம் அது ஊண்டிங்காக இருக்குமா ஒரு அசோசியேஷன் திங்க் பண்ணிப்பாங்க. ஏன்னா இட்ஸ் ராட்டிஃபைட் பை தி ஜெனரல் பாடி. நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அன்று நான் சட்டமன்றத்துக்கு செல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோம். 2-3 நாட்களுக்கு பிறகு நான் தொகுதியிலிருந்து திரும்பி வந்து விட்டேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 3 தினங்களுக்கு முன் இங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது மறுஆய்வு செய்து மறுபடியும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். It has already been passed. How can you take it for a re-debate? But here, we would have, நாங்கள் நான் வந்து அந்த லெவலுக்கு திங்க் பண்ணாட்டி கூட நீங்கள் வந்து எங்களை கேள்வியை கேட்டிருந்தால், இந்த மாதிரி வந்து பேசணும்னு சொல்லியிருந்தால், நீங்கள் இன்றைக்கி அதுக்கு வேறு பதில் வச்சுருப்பாங்க. சொன்னால் மட்டும் கேட்டிருப்பா, சொல்லியிருப்பாரா? சொல்லலாம். பட் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் சொல்கின்றேன், நேரடியாக வந்து பேசி நம்மளே பண்ணிக்கலாமே, கொஞ்சம் திங்க் இப்படி பண்ணுவோம், வேறு அதிகமான வருமானம் கூட வரலாம், கேன் யூ கேன்சல் த அக்ரிமெண்ட் அப்படி நியாயமான முறையில் வந்து கேட்டிருந்தா ஐ would have discussed with them. Not that I would have immediately canceled the agreement, because it is an agreement which you discussed at length. அதுக்கப்புறம் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அவருக்கு ரீசன் சொல்லணும் இல்லையா? நியாயமான நடத்துக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கேன்சல் பண்ணால் ரீசன் வரணுமே. அப்போ நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய விதம் வேறு. அதன் பிறகு இட் டெவலப்ட் இன்டு so many other issues. ராதாரவிகள் திட்டினாங்க அப்படின்றீங்க, கெட்ட வார்த்தை திட்டினான்னு சொன்னீங்க, அதான் சொன்னீங்க. எஸ், அதுக்கு வந்து ஷோ காஸ் நோட்டீஸ் வாஸ் சென்ட் டு மிஸ்டர் ராதாரவி and Mr. K.N. Kale. Me as a president sending a notice to the General Secretary and the Vice President of the South Indian Artists Association to give reason. ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஷோ காஸ் நோட்டீஸ் வந்த பிறகு வந்தாங்க, வருத்தம் தெரிவித்தார்கள். திரும்பி நாங்கள் லெட்டர் போட்டோம். வருத்தம் தெரிவித்தது சரியான முறையல்ல. திருச்சியில் சொன்னார்ல, அங்கே போய் மறுபடியும் கூட்டத்தை கூட்டி அங்கே போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கண்ணா, அது சாத்தியபூர்வமா என்று உங்களுக்கே விட்டு விட்டேன்.
ஆக ஒரு பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருந்தார்களா அல்லது பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஸோ ஐ ரியலி டு நாட் நோ தி ரீசன் ஃபார் திஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் கோயிங் ஆன் இன் தி என்டையர் இண்டஸ்ட்ரி. நடிகர் சங்கத்துக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சிறிய லெவலில் ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய லெவலில் முத்தி போய் தகாத வார்த்தைகள் சொல்லும் அளவிற்கு, அதாவது வெளி மனிதர்களெல்லாம் வந்து பேசுகின்ற அளவிற்கு இது நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்றே ஒன்று தெளிவுபடுத்தணும். அண்மையில் 100 சொன்னாங்க. ப்ரூவ் தட் யூ காட் 2500 ஸ்கொயர் ஃபீட். இஃப் யூ வாண்ட் மோர், அதிகமான சதுரடி தேவைப்பட்டால் the rental come down. Simple as that. That could be a matter of discussion with the ஒப்பந்ததாரர்கிட்ட போய் பேச வேண்டியது. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் யாருமே வரலையே. ஏன்னா கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்த்த ஒரு வெளிநாடு ஒரு ஆடியோ வீடியோவை பார்த்தேன். நான் ஸ்ரீலங்கன் இஷ்யூக்கு இங்கே வரும்போது தான் ஐயோ கட்டிடத்தை காணுமே இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா, that means you have never passed by Abibullah road at all. அன்பு சகோதரர் கார்த்தி அவர்கள் அந்த தெருவிலே நீங்கள் போனதில்லை. அப்போ நீங்கள் எப்படி சங்கத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க? 2014 அப்புறம் பூச்சி முருகன் வந்து கேஸை போட்ட உடனே உங்களுக்கு வந்து பூச்சி முருகன் நம்பகத்தன்மையும், ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கட்டும், ஒரு சரத்குமார் 33 ஆண்டு காலம் இந்த கலைத்துறையை பயணித்திருக்கிறானே, அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி நம்ம சரத்குமாரை போய் கேட்போம், என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, ஏன் சார் கேஸ் போட்டிருக்காங்க, இந்த கேஸை விட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நாங்கள் போய் பேசலாமா என்று அந்த அன்பு சகோதரர்களை இன்றும் கேட்கின்றேன். பொதுக்குழுவில் கேட்டிருக்கின்றேன். நாசர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், நாசர் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, பொறுமையாக பதில் சொல்கிறேன். ஆனால் why didn't you go and ask Mr. பூச்சி முருகன் to withdraw the case? கேஸை வித்ரா பண்ணி தான் கட்டணம் கட்டுவோமே. காலை கட்டிட்டீங்க, ஓடுங்க அப்படின்னு அப்படி ஓட முடியும்? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்போ நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஜனவரி முடிஞ்சு போயிடும்னு. எஸ், அட்மிட் ஈவன் டுடே 2014 ஜனவரியில் எப்படியாச்சும் நீதிமன்றத்தில் வந்து நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வரும், அந்த தீர்ப்பு வந்து விட்டால் நம்ம கட்டடத்தை கட்ட துவங்கி விடலாம் சொன்னது நான் தான். ஆனால் தீர்ப்பு என் கையில் கிடையாது. நான் எழுதுவதல்ல தீர்ப்பு, அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. ஜட்மெண்ட் இஸ் given in the court and then we have opportunities to go கோர்ட்டை போய் இல்லைங்க அது அப்பீல் ஒன்ஸ் அகேன் இது பண்ணுறது, அப்புறம் ஸ்டே வெக்கேட் பண்ணுறது, இது அங்கே போகணும். அப்போ ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை ஜஸ்டிஸ் சந்துரு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த சந்துரு சொன்னது மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. சந்துரு சொன்னது அந்த ட்ரஸ்ட் வந்து மேபி மிஸ்மேனேஜ் அவர் சொல்லியிருக்காரு. சந்துரு சிங்கிள் ஜட்ஜ். தென் ரெண்டாவது பானுமதி அவர்கள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, for the foregoing reasons the original side appeal is dismissed. However, we make it clear that the order of the learned single judge in number 2757 of 2012 and the judgment made in this appeal may not be construed as expression of opinion on the merits of the matter சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து அது உடனடியாக வந்து உடனே சொல்கிறது வந்து தவறு என்று சொல்லவில்லை. let the stay be there, பட் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுவாங்க. திஸ் இஸ் பானுமதி, அதர்வைஸ் சந்துரு. கேஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய விளக்கம். இதன் பிறகு பல குற்றச்சாட்டுகள், இது நான் நியாயமாக நடக்கலை சொல்லலை, அதாவது ஒரு சங்கத்தை உடைப்பதற்கு ஒருவர் திட்டுகிறார் என்று சொன்னால், நான் என்ன யாரும் திட்டினாங்கன்னா நான் நேரடியாக போய் திட்டினவங்க தான் கேட்டேன். என்னை ஒருத்தர் திட்டினாரு, நான் வாழ்க்கையிலே வந்து ஒருத்தர் தான் என்னை திட்டினாரு. திட்டினா நான் ஜென்ரலாக திட்டது வேறு. என்னை வந்து ஒரு தகாத வார்த்தையை சொல்லி ஒரு இளைஞனை திட்டினார். நான் கல்லூரி நாட்களில் திட்டவன அந்த வார்த்தையை என்னை புண்படுத்தியது. முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இன்னைக்கு வரைக்கும் என் வயசு வந்து 61 25 வயது இளைஞனை போட்டு காட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களால் தான். அப்போ எதுக்காக அடித்தேன்? என்ன ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வார்த்தை திட்டோன்னு அடிச்சிட்டேன். அடித்தோடனே அடையார் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. என்ன உட்காந்துன்னு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்ம பையன் வந்து அடிச்சிருக்காங்க, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, தையல் போட வேண்டியது, என்ன ஸ்டேட்டஸ் அவனுக்குன்னு பார்த்த பிறகு நாங்கள் சொல்கிறோன்னு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னார், பையன் அங்கேயே இருக்கட்டும், ஒருத்தர் அடிச்சிட்டால நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்கண்ணா. என் தந்தையார் நியாயத்தை பற்றி பேசுகின்றேன். என் தந்தையார்னா அப்போ வந்து லாயர் ஆகிட்டாருங்க. அப்பா
வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பண்ணலை. அந்த டைம் வந்து யூஸ் பிரசிடென்ட் பெர்மிஷன் பியூரோ அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், பிஐபி தான் அவங்கெல்லாம் கவர்ன் பண்ணும். அப்போ நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் ப்ரொடியூஸ் இன் கோர்ட். முதல் முறையாக நான் கோர்ட்டு வளாகத்தூர் பேங்க்கு போனேன், சைதாபாத் கோர்ட்டுக்கு போனேன். எதுக்குன்னு சொல்கிறேன், நான் நியாயத்தை பற்றி சொல்கிறேன். அங்கே போன அந்த கோர்ட் வளாகத்தில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் ரூமில் கூப்பிட்டு போனாங்க. டுக் மீ தேர். கேட்டாங்க, அந்த பையனுக்கு போட்டு இந்த இடத்துல 5 தையல், மூக்கு உடஞ்சிடுச்சு, இங்கே ஃப்ராக்சர். ஏன்னா அவன் கராத்தே தெரியும்னு சொன்னான். எனக்கு கராத்தே தெரியாதப்போ நான் பக்கத்தில் சைக்கிளுக்கு அடிச்சிட்டேன். அவனோட தான் எனக்கு வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஏன்னா அவன் அடிச்சுவானு எனக்கு வந்துச்சு பையன். அதன் பிறகு சொன்னாங்க, இந்த என்னத்துக்கு அடிச்சிங்கன்னு. சரி, காலி ஸோ இந்த மாதிரி திட்டினார் சார். அப்படியா, திட்டினா அடிப்பீங்களா? இல்லை சார், அந்த வார்த்தையை சொல்லி திட்டினா அடிப்பேன் சார். அப்போ நான் சொன்னேன், சேம் ரிசல்ட் ஃபார் யூ சார். சொன்னது சரத்குமார். ஐ ரிமெம்பர் ஒன்லி வித் தி வேர்ட் ஐ லேர்ன் அட்மானிஷ்ட் அப்படின்ற வார்த்தையை அந்த நான் கற்றுக்கொண்டேன். இன்று வரை என் மனசில் பதிஞ்சிருக்கு. அட்மானிஷன் சிரிச்சு சொன்னால் டோன்ட் டூ இட் அகேன். தேங்க்யூ சார் வந்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, தவறு செய்தால் தண்டனை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். தவறு என்று சொன்னால் சுட்டி காட்டினால் என்னென்னு திருத்திக் கொள்ள முடியும். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனை வந்து முடித்து வைப்பதுதான் திறமை. பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டு போவது வந்து நல்லதல்ல. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள மனசில் இருக்குன்னா அதுக்கு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக போகும்போது நீங்கள் வந்து ஒருத்தர் திட்டாருன்றதுக்காக அவர் திட்டிட்டு இருந்தாலும் அவர் நேரடியாக போய் நீங்கள் சந்திச்சிருக்கணும். நான் திட்டணும்னு என்ன நடந்துச்சு, நேராக போக வேண்டியதானே. என்ன சார் பேசிட்டு இப்படியே பேசிட்டு இருப்பீங்களா, நீங்கள் போய் கேட்டுருக்கலாமே. தென் இட் would have been a different issue. It would have been a personal issue where personality clashes அப்படி நடந்திருக்கும். நடிகர் சங்கத்துக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது. திட்டுவது மட்டும்தான் காரணமா, அல்லது சில பொத்தம் பொதுவாக சொல்லிக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டு தான் காரணமா, அப்போ முறைகேடு என்று சொல்லுறது காரணமா? அண்மையில் உன்னை இதை சொல்லிட்டு நான் கேள்விக்கு உட்காந்துறேன். பிகாஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். அதை எடுத்து கொடுக்குறாங்க அவருக்கு. இன்கம் டேக்ஸே கட்டாமல் 5 வருஷம் நடிகர் சங்கம் நடந்திருக்குன்னா வாட் இஸ் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றார். வாட் இஸ் த ஆக்ட் சே? நடிகர் சங்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 12A of the Income Tax Act, which has been very clearly exempted from tax. That is Nadigar Sangam Charitable Trust. From the beginning, South Indian Artists Association is not under section 12A from the time it was started. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குலாம் தெரியும் what is income tax limit per person. இந்த association comes under person or persons is an association. So it very clearly states, இது வந்து என்னுடைய ஆடிட்டர் அனந்தகுமார் எழுதியிருக்கார். Because I wanted this letter from him. ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட பேசுறது இல்லை, இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொன்னதுக்கு ஐ வாண்டட் ரெஃபரன்ஸ் from him. Why we didn't pay ன்றதை திருப்பி நீங்கள் எழுத்துமா கொடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண நிலமை இருக்கும் சார். South Indian Artists Association is an association of person, AOP, not registered under section 12A as I told you of the Income Tax Act, right from the date of its formation. It is an association registered under the Society of Registration Act. The financial details of Messrs. South Indian Artists Association for the past 5 years have been filed with the Registrar of Society, Tamil Nadu, Chennai. Further, as for the filing income tax returns are concerned, since the association do not have income, as mentioned above, the past 5 years and not registered under section 12A of the Income Tax Act from the date of its formation, it is decided not to file income tax returns based on provision section 139(1) of the Income Tax Act. The section 139(1) of Income Tax Act says that if you don't have profit in any other person or persons, you don't have to pay tax, you don't have to file returns. சொன்னது அந்த 5 வருடத்துக்கு எதற்காக நாங்கள் வந்து அங்கே இன்கம் டேக்ஸ் பக்கம் போராட்டத்துக்கு காரணம் இதுதான் ஒழிய it is not a person who does not know how to administrate the association. அப்போ இல்லைங்க பர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, section 231 of IT Act states as follows. Definition of person very clearly states person includes an individual, Hindu undivided family, a company, a firm, an association of person or a body of individuals, whether incorporated or not. So we come under that. Persons வரும்போது South Indian Artists Association comes under that. So we are exempted as for filing of returns when we have a loss under section 139(1) of the Income Tax Act. So இது வந்து 5 வருஷத்துக்கு கட்டலைன்னு சொன்னதுக்கு இதுதான் என்னுடைய பதில். இதற்கு மேல் நான் வந்து என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன்.
உங்கள் கேள்விகள் எல்லாம் நான் அங்கே உட்காந்து பதில் சொல்கிறேன். அங்கே உட்காந்து பெட்டராக இருக்கும், எல்லாருக்கும் கேட்கும். இது 2 பேர்கிட்ட வந்து கொடுத்த மாதிரி தெரியும். கொஞ்சம் உங்களுடைய பெர்மிஷனோட ட்ரிங்க் சம் வாட்டர். தேங்க்யூ.